ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான சுவையில் கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சுட சுட சாதத்துக்கு அப்படியே இந்த கருவாடு தொக்கை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நெத்திலி கருவாடுவை சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடை நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். நம்ம அதே எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அளவு ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முழு பூண்டு வேணால் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி, உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைனாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடையும் சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியாவை சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து செய்யும்போது நல்லா அந்த புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி நல்லா வற்றி வரட்டும். கருவாடை வெந்து இப்போ பார்த்திங்கனாக்கா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கருவாடை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா தொக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கலரி கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்கள். தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கருவாடு தொக்கை நீங்களும் செய்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.